உங்கள் பிள்ளைங்க யாராவது வந்து உங்களிடத்துல வந்து ஒரு 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 வசனத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லி இருக்கிறாங்களா, விளக்கம் கேட்டிருக்கிறாங்களா? நான் நம்புகிறேன் அந்த வசன விதையை நம்ம விதைக்கிறதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். பாருங்க, ஒரு ஒரு பையன் வந்து ஸ்கூலில் படிக்கிற பையன், அவன் வந்து ஒரு பாடம் ஃபெயில் ஆகிட்டு வர்றான். அப்போ அவங்க அப்பா அவனை பார்த்து கேட்குறாரு, அவங்க அப்பா பாஸ்டர் அவனை பார்த்து கேட்குறாரு, என்னப்பா நீ பாட்டுக்கு பாடத்திற்கு ஃபெயில் ஆகிட்டு வந்திருக்கிற, நீ இப்படி ஃபெயில் ஆகிட்டு வந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்ட உடனே அந்த பையன் அவங்க அப்பாட்ட சொல்கிறான், நீங்கள் ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க? 7 டைம் முங்கி எந்திரிச்சதுக்கு பிற்பாடு தான் நாகமானுடைய குஷ்டரோகம் சரியாச்சா இல்லையான்னு பார்க்கணும். 2 டைம் முங்கி எந்திரிச்ச உடனே நாகமானுடைய குஷ்டரோகம் சரியாச்சான்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. பாருங்கள், 8th ஸ்டாண்டர்டு படிக்கிற ஒரு பையன் அவங்க அப்பாவை பார்த்து சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவர் வந்து ஏன்டா நீ ஃபெயில் ஆகிட்டு வந்தேன்னு கேட்டால் அவனுடைய தாட்டு எங்கே போகுது பாருங்களேன். நாகமான் 4 டைம் முங்கி எந்திரிச்ச உடனே சுகம்படையும் சொல்லி யார் சொன்னா? 7வது டைம் முங்கி எந்திரிப்பான் நாகமான். அப்போ சொல்லுங்க அப்படின்னா என்ன சொல்ல வர்றான்னா, நான் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுவேன்ல, பப்ளிக் எக்ஸாமில் ஜெயிக்கிறேன்னா தோக்குறனோ அதுதான். இந்த இடையில தோத்து போகிறது, மார்க்கு குறைவானது, இதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே கூடாது. அதுக்கு பையனிடத்திலிருந்து வர்ற விளக்கம் எப்படி வருது அப்படின்னு சொன்னால் பைபிள் ரிலேட்டடாக வருது. நான் நம்புகிறேன், அவன் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் என்ன சொன்னாலும் நம்ம பிள்ளைங்க இப்படி ஒரு வசன விளக்கத்தோடு தான் சொல்லணும். அவங்க பேசும்போதே வசனத்தோடு தான் பேசணும். நீங்கள் எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அதுக்கு நீங்கள் அந்த மாதிரி பேசுறதுக்கு கற்றுக்கணும். எல்லாமே எந்த ஆதாரத்தோடு இருக்கணும் அப்படின்னா வசன ஆதாரத்தோடு நம்ம பேசுறது, நம்ம பழகிறது. இந்த மாதிரி இப்போ இருக்கிற ஜெனரேஷனுடைய பிள்ளைகளை வந்து சில நேரம் உட்கார வச்சு வசன விதையை